புதிதாக திருமணமான இளம் தம்பதியினர் புதிதாக ஒரு இடத்திற்கு குடி போனார்கள். அதிகாலை தேநீர் குடித்தபடி ஜன்னல் வழியே இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். பக்கத்து வீட்டு பெண்மணி துணி துவைத்துவிட்டு உலர்த்தி கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொன்னால், அந்த அம்மாவிற்கு துணி துவைக்கவே தெரியவில்லை போலிருக்கிறது, துணியில் அழுக்கே போகவில்லை பாருங்கள் என்றார். கணவனும் பார்த்தான், ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. தினமும் அவர்கள் எழுந்து தேநீர் குடிக்கும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் அந்த வீட்டு செலவை சரியில்லாதது பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தாள். திடீரென்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து உலர வைத்த துணிகள் பளிச்சென்று சுத்தமாக உலர்வதை பார்த்த பொழுது மனைவி சொன்னால், அப்பாடா, இப்பொழுதுதான் அந்த அம்மாக்கு துணி துவைக்க தெரிந்திருக்கின்றது, இல்லையென்றால் நல்ல சோப்பை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பாள், என்றுதான் துணிகள் பளிச்சென்று சுத்தமாக இருக்கின்றன என்றார். கணவன் அமைதியாக சொன்னான், இன்றைக்கே அதிகாலையில் தான் நான் நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்திருக்கின்றேன். இப்படித்தான் நாட்டில் நடக்கின்றன. நம் வீட்டு கண்ணாடி சுத்தமில்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகள் அழுக்கு படிந்ததாகத்தானே நமக்கு காட்சி அளிக்கும். ஆனால் நாம் நம் வீட்டு கண்ணாடியை சந்தேகிப்பதே இல்லை. ஒருவேளை அடுத்தவரிடம் உண்மையாகவே குறைகள் இருந்தாலும் அதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கலாம் என்று கூட நம்மால் ஒருபோதும் யோசிக்க முடிவதில்லை.